காதல்ங்கிறது ஒரு சிட்டி பஸ் மாதிரி. அது ஒண்ணு போனா இன்னொன்னு வரும், அதுவும் போச்சுன்னா அடுத்தது வரும், அதுவும் இல்லையா ஆட்டோ, அதுவும் கிடைக்கலையா ஒரு மண்ணு லாரி பிடிச்சாது போற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும்டா. மேடம் நான் ஒன்னும் அர்த்தம் இல்ல, பட் அதுக்காக பொம்பளை பொறுக்கும் இல்ல. நான் நிறைய பொண்ணுங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்க ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறேன். நான் காதலிப்பேன், பட் அந்த காதல் தோத்து போன ஆண்டவன் கிட்ட சின்சியரா வேண்டியது. அப்பதானே இன்னொரு பொண்ணு காதலிக்க முடியும். நான் எதுவுமே திருப்தி அடையாது, உங்ககிட்ட திருப்தி அடைவேன் எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம், நான் என்ன பத்தின உண்மையை சொல்லுவேன். இதுக்கெல்லாம் ஓகே, நான் வண்டி அனுப்புறேன், உங்க வீட்டுக்கு வரேன். என்ன மாதிரி லட்சம் பேர் அழுதுட்டு இருக்காங்க, இன்னும் 10 லட்சம் பேர் நம்பிக்கையோட படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களே அதை ஏமாத்தாதீங்க. முதல்ல ஸ்கூலை காலேஜ் இழுத்து போடுங்க, இல்லைன்னா படிக்கும் போதே சொல்லுங்க, படிச்சா வேலை கிடைக்குது, அறிவு மட்டும் வளரும். இன்னைக்கு சம்பாதிச்ச பணத்தை இன்னைக்கே செலவு பண்ணிட்டாதான் நாளைக்கு சம்பாதிக்கணும்ன்ற ஒரு உத்வேகம் வரும். இல்லன்னா சோம்பேறி ஆயிடும். சேமிச்ச உணவு பழசு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுற மாதிரி வேட்டையாடுற உணவு தான் புதுசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்.